இந்த வீடியோல இன்ஹெரிட்டன்ஸை பத்தி ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ப்ரோக்ராமேட்டிக்கலா இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பத்தியும் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி மூக்ஸ் கான்செப்ட் பத்தி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அது நான் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போறேன். உங்களை யாராச்சும் இந்த வீடியோ பார்க்கலன்னா பார்க்காம அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பாத்துங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மூக்ஸ் கான்செப்ட் பத்தி ஒரு ஓவர்வியூ கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே பெட்டரா இருக்கும். உங்களை யாராச்சும் புதுசா இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்பவே தேவை. அப்புறம் நான் உங்க ஹனீஃப், இது உங்க இந்து மச்சான்ஸ் சேனல். அண்ட் இந்த ஷோ நீங்களும் ஆகலாம் ஜாவா சுந்தரேசன். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிடலாம். ஃபைல் நியூ ஜாவா ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ இது நம்ம ஊப்ஸ் கான்செப்ட் நேம் வச்சுக்கலாம். ஊப்ஸ் கான்செப்ட் ஃபினிஷ் கொடுத்துடலாம். ஸோ தட் ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே சோர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக பேக்கேஜஸ் கிரியேட் பண்ணணும். ப்ளஸ் அந்த பேக்கேஜுக்குள்ள கிளாஸஸ் கிரியேட் பண்ணணும். இந்த மாடல் இன்ஃபோ டாட் ஜாவா இருக்கு இல்லையா, இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கிளாஸ். இது இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ அதனால நம்ம டிலீட் பண்ணிடலாம். ஸோ இந்த சோர்ஸ் ஃபோல்டர் இருக்கு இல்லையா, ஸோ இதில் ஒரு பேக்கேஜ் காம் டாட் இந்தூர் மச்சான்ஸ் டாட் இன்ஹெரிட்டன்ஸ் இல்லையா. ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ பேக்கேஜ் கிரியேட் ஆயிடுச்சு. இதுக்குள்ள ஒரு கிளாஸ். ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஹெரிட்டன்ஸ்ல நமக்கு 4 லெவல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கு. சிங்கிள், மல்டி லெவல், ஹைரார்கியல் அண்ட் தென் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் சப்போர்ட் கிடையாது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பேரண்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் போயிடலாம். நான் முன்னாடி ஒரு ஓவர் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆக்டர்ஸ் வச்சு தான் வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ அதே எக்ஸாம்பிளே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ எப்பவுமே பாத்தீங்கன்னா கிளாஸ் நேம் ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பவுமே கேப்ஸ்ல தான் இருக்கணும். ஓகேவா, அதுதான் ஜாவோட நேமிங் கன்வென்ஷன்ஸ். ஸோ நேமிங் கன்வென்ஷன்ஸ் அது ஒரு தனி டாபிக். அது நான் உங்களுக்கு லேட்டர் எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் இப்போதைக்கு என்னன்னா கிளாஸ் நேம் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ்ல இருக்கும். அதே மாதிரி வேரியபிள்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நீங்க கிரியேட் பண்றீங்க, வேரியபிள் நேம் அது கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அது ஃபுல்லாவே ஸ்மால்ல இருக்கும். ஸோ இதுதான் ஒரு நேமிங் கன்வென்ஷன். ஸோ இப்போதைக்கு இந்த கிளாஸ் கிரியேட் பண்ணிடலாம். இந்த கிளாஸுக்கு மெயின் மெத்தட் தேவையில்லை. ஏன்னா நம்ம இது ஜஸ்ட் ஒரு பேரண்ட் கிளாஸ், ஜஸ்ட் ஒரே ஒரு மெத்தட் மட்டும் போதும். அதனால இந்த மெயின் மெத்தட் நான் இங்கே டிக் பண்ணல, ஃபினிஷ் கொடுத்துட்றேன். ஓகே ஓகே, ஆக்டர்ஸ் ஒரு கிளாஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இதுல ஒரு மெத்தட் ஒன்று போட்டுக்கலாம், ஆக்டிங் மெத்தட். ஓகே, இல்லைன்னா கெட் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படின்ற ஒரு மெத்தடை போட்டு ஆக்டர்ஸ். ஓகே, மெத்தட் நேம் ஒன்று கொடுக்கலாம், பப்ளிக் வாய்ட் மெத்தடே இருக்கட்டும். ஜஸ்ட் இப்போ சிசோ மட்டும் தான் போட போறோம். பப்ளிக் வாய்ட் ஆக்டிங் தானே. ஆக்டிங் தான் ஆக்டர்ஸோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ். ஓகே, கெட் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் ஒன்று கிரியேட் பண்றோம். ஸோ இதுக்குள்ள ஜஸ்ட் கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார். ஓகே, போட்டீங்கன்னா சிசோ ஒன்று வந்துடும். ஸோ இதுக்குள்ள நம்ம இந்த மெத்தடுக்கு என்ன பண்ணலாம், ஆக்டிங் போட்டு ஒரு 3 டாட். ஓகே, ஸோ ஆக்டர்ஸோட ஸ்பெஷல் ஃபீச்சர் ஆக்டிங், அது நம்ம இங்கே கொடுக்குறோம். ஓகே, சேவ் பண்ணிக்கலாம். சேவ் ஆயிடுச்சு. இன்னொரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் தான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ ஒரு சைல்டு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணலாம். நியூ கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணலாம். இப்போ நம்ம தளபதி வச்சு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணலாம். தளபதி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றோம். இதுக்கும் மெயின் மெத்தட் தேவையில்லை. ஓகே, பப்ளிக் இதுலயும் அதே மாதிரி ஒரு மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். பப்ளிக் வாய்ட் தளபதியோட ஸ்பெஷல் ஃபீச்சர் ஏதாச்சும் ஒன்று போடலாம். கெட்
ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கொடுக்கலாமா? ஓகே, ஸோ இதுல வந்து ஒரு சிசோ ஒன்று கொடுக்கலாம். சரி, கண்ட்ரோல் ஸ்பேஸ் அடிச்சிங்கன்னா சிசோட்டு வருது பார்த்தீங்களா? இதுல வந்து நம்ம தளபதி வந்து டான்ஸர் வரலையா, ஸோ அதனால டான்சிங் அப்படின்னு ஒன்று போட்டுக்கலாம். ஓகே, இதையும் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்டர்ஸ் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிச்சு, தளபதி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிச்சு. இப்போ சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது பார்த்துடலாம். ஸோ இதுலேயே ஒரு மெயின் மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணலாம் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்க்காக. ஓகே, அது நேம் வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் ஒரு மெத்தட், சாரி ஒரு கிளாஸ். அந்த கிளாஸ்ல ஒரு மெயின் மெத்தட் ஒன்று, மெயின் மெத்தட் இங்கே டிக் பாக்ஸ் இருப்பாரு, இதை கொடுத்தீங்கன்னா மெயின் மெத்தட் வந்து ஜென்ரேட் ஆயிடும் எக்லிப்ஸ்ல. ஓகே, பாத்தீங்களா ஆட்டோ ஜென்ரேட்டட் மெத்தட் ஸ்டப் வந்துச்சு பாத்தீங்களா, மெயின் மெத்தட் கிரியேட் ஆயிடுச்சு. ரிலேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ என்னன்னா சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் இந்த கிளாஸுக்கு போறதுக்கு முன்னாடி தளபதி கிளாஸ் இல்லையா, தளபதி கிளாஸ்ல எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டென்ஸ் ஆக்டர்ஸ் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், எக்ஸ்டெண்ட் பண்றோம் அந்த கிளாஸை. ஓகே, ஸோ இப்போ இந்த சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்ல அதோட விசிபிலிட்டி நீங்க பார்ப்பீங்க. ஓகே, இப்போ தளபதி நேம் வந்து விஜய். ஓகே, தளபதி விஜய் ஈக்குவல் டு நியூ தளபதி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஜெக்ட் இன்ஸ்டன்டியேட் பண்றோம். ஓகே, இதுக்கு என்னன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, தளபதி விஜய்க்கு நியூ தளபதி, இந்த நியூ தளபதினு போடுறோம் பாத்தீங்களா, சோ இதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஸ்டன்டியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ வந்து விஜய் டாட், இதுல என்னென்ன மெத்தட்ஸ், இதெல்லாம் வந்து ஜாவாவோட டிஃபால்ட் மெத்தட்ஸ் வந்துடும். இது கீழே இங்க பாருங்க, கெட் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் தளபதியோட அந்த மெத்தடும் இருக்கு. சாரி, கெட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் தளபதியோட மெத்தடு, கெட் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆக்டர்ஸோட அந்த மெத்தட். ஸோ இது ரெண்டுமே வந்துடும். ஃபர்ஸ்ட் நம்ம தளபதிக்கு உண்டான அந்த மெத்தடு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இதையும் எடுத்துக்கிறோம். விஜய் டாட் கெட் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆக்டர்ஸ்ல இருக்கிற அந்த மெத்தட் அதையும் எடுத்துட்டோம். ஓகே, இப்போ சேவ் பண்றோம், இப்போ ரன் பண்ணலாம். பாத்தீங்களா, ஸோ இந்த கன்சோல்ல ரெண்டாவது பாருங்க, டான்சிங் ஆக்டிங், இந்த ரெண்டுமே வருது பாத்தீங்களா. ஸோ இப்போ வந்து தளபதி இந்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மெத்தட் தான் இருக்கு, கெட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்படின்ற மெத்தட் தான் இருக்கு. ஓகே, நம்ம இங்க என்ன பண்றோம், ஆக்டர்ஸ்ன்ற கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்றோம். ஸோ ஆக்டர்ஸ்ன்ற கிளாஸ்ல ஆல்ரெடி கெட் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படின்ற மெத்தட் இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ரெண்டு, அதாவது ஒரு மெத்தட் தான் விஜய்ன்ற, சாரி தளபதின்ற கிளாஸ்ல ஒரு மெத்தட் தான் இருக்கு. பட் இங்க நம்மளால ரெண்டு மெத்தடையும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுது, ரெண்டு மெத்தடையும் நம்மளால இன்வோக் பண்ண முடியுது. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் பார்க்கலாம். ஓகே, மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்ல பேரண்ட் கிளாஸ் இருக்கும், அது கீழே சைல்ட் கிளாஸ், அந்த சைல்ட் கிளாஸ்ல இருந்து இன்னொரு சைல்ட் கிளாஸ் வந்து கிராண்ட் சைல்ட் கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணல. ஸோ அதுதான் வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். நம்ம கிட்ட ஆல்ரெடி ஆக்டர்ஸ்ன்ற கிளாஸ் இருக்கு, தளபதின்ற ஒரு கிளாஸ் இருக்கு, நம்ம இன்னொரு அடிஷனலா ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்து அந்த ஒவ்வொரு எக்ஸாம்பிள் வந்து குட்டி தளபதியை வச்சு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருப்போம். ஸோ அந்த குட்டி தளபதின்ற கிளாஸை இப்போ நம்ம கிரியேட் பண்ணலாம். நியூ கிளாஸ் குட்டி தளபதி அப்படின்ற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றோம். இது மெயின் மெத்தட் தேவையில்லை, ஜஸ்ட் ஃபினிஷ் மட்டும் பண்ணிக்கலாம். ஓகே, குட்டி தளபதி இந்த கிளாஸ்ல ஒரு மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணலாம். பப்ளிக் வாய்ட் கெட் ஸ்பெஷல் அப்படின்ற ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மெத்தட்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சிசோ ஒன்று போட்டுக்கலாம், கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார். இதுல வந்து குட்டி தளபதி வந்து எதுல ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா டைரக்ஷன். ஸோ அந்த டைரக்ஷனை இதுல நம்ம போடுறோம். ஓகே, சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு கிளாஸ் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டோம் இல்லையா, இப்போ வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம். நியூ கிளாஸ் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, மெயின் மெத்தட் செலக்ட் பண்ணிக்கலாம், ஃபினிஷ். ஓகே, மெயின் மெத்தட் கிரியேட் ஆயிடுச்சு.
ஸோ இதுல பாத்தீங்கன்னா குட்டி தலை. ஓகே, ஸோ மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்ல பேரண்ட் கிளாஸ் வந்து சைல்ட் கிளாஸ் எக்ஸ்டெண்ட் ஆகும், சைல்ட் கிளாஸ்ல இருந்து கிராண்ட் சைல்ட் கிளாஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, நம்ம குட்டி தளபதி கிளாஸ்க்கு ஆக்டர்ஸோட இதுவும் வந்துடும், தளபதியோட ஸ்பெஷல் இதுவும் வந்துடும். ஆனா வந்து குட்டி தளபதி எக்ஸ்டென்ஸ் வெறும் தளபதி மட்டும் தான் பண்ணுவோம். அப்படி பண்ற மூலியமா அவங்க வந்து மூணுமே கிடைக்கும். ஸோ அதுதான் நம்ம இதுல பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி குட்டி தளபதி கிளாஸ்ல தளபதி கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டென்ஸ் தளபதி. ஓகே, எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. இப்போ மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்ல போறோம். இதுல குட்டி தளபதி ஜேசன். ஓகே, ஜேசன் விஜய். குட்டி தளபதி நேம் வந்து ஜேசன் விஜய். நியூ குட்டி தளபதி. ஓகே, கண்ட்ரோல் ஸ்பேஸ் அடிச்சீங்கன்னா அது ஃபுல்லா வந்துடும். அது ஃபுல்லா டைப் பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ இப்போ ஜேசன் விஜய்ல என்னென்ன கிளாஸ் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் வருதுன்னு பாருங்க. டாட் அடிக்கிறேன், ஜி மட்டும் அடிக்கிறேன். இந்த கெட் கிளாஸ் அது வந்து ஜாவா டாட் லேங் டாட் ஆப்ஜெக்ட் அதோடது. ஸோ அது பை டிஃபால்ட் எல்லாத்துக்கும் வந்துடும். அதே மாதிரி இந்த டூ ஸ்ட்ரிங்ன்றது எல்லாத்துக்கும் வந்துடும். ஓகே, பார்த்தீங்கன்னா இதுல வந்து கெட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், கெட் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 மெத்தடுமே இங்க வருது பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம குட்டி தளபதியோட கெட் ஸ்பெஷல் அதை எடுக்கிறோம். ஜேசன் விஜய் டாட் கெட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் தளபதியோட எடுக்கிறோம். ஜேசன் விஜய் டாட் கெட் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆக்டர்ஸோடதையும் எடுக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ 3 மெத்தடுமே குட்டி தளபதி இதில் வந்துருச்சு. சேவ் பண்றோம், ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா டைரக்ஷன், டான்சிங், ஆக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு 3மே இங்கே வந்து பாருங்க கன்சோல் அவுட்புட்ல. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹைரார்கியல் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்துடலாம். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, ஆக்டர்ஸ் இருக்கும், அதாவது ஒரு பேரண்ட் கிளாஸ் இருக்கும், ஒரு பேரண்ட் கிளாஸுக்கு கீழே 2 சைல்ட் கிளாஸ். ஓகே, இதை பத்தி நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. அது வந்து நம்ம ஒவ்வொரு வீடியோல இருக்கும், நீங்க டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோ இருக்கும், நீங்க அதை போய் பார்த்துட்டு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலா இருக்கும். தலைக்கு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணலாம். தலை ஃபினிஷ். ஸோ இதுல வந்து ஒரு மெத்தட் ஒன்று போட்டுக்கலாம். பப்ளிக் வாய்ட் கெட் ரைடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுல வந்து நேமிங் கன்வென்ஷன் படி ஆர் வந்து கேப்சல் இருக்கும். ஓகே, கெட் ரைடிங். ஸோ இதுல வந்து ஒரு சிசோ வந்து போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதுல வந்து ரைடிங்ல வந்து நம்ம தலை வந்து ரேசர் சேவ் எக்ஸ்டென்ஸ் ஆக்டர்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஹைரார்கியல் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஹைரார்கியல் இன்ஹெரிட்டன்ஸ், இதுக்கு ஒரு மெயின் மெத்தட் அதை டிக் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம 2 கிளாஸையுமே வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம், 2 கிளாஸ் கொண்ட ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து தலையோட கிளாஸ், தலையோட நேம் ஏகே அப்படின்னு ஒன்று போட்டுக்கலாம். நியூ தலை. ஓகே, ஏகே டாட் கெட் ரைடிங். ஸோ தலைக்கு பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸோட கெட் ரைடிங் வந்து கெட் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் வந்து பாருங்க. ஏகே டாட் கெட் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி தளபதி விஜய். நியூ தளபதி. ஸோ விஜய் டாட் கெட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். அவர் அந்த கிளாஸ்ல இருக்கிற அந்த மெத்தடும் வந்து விஜய் டாட்
கெட் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படின்ற ஆக்டர்ஸ் கிளாஸோட இது வருது. ஓகேவா, இதை சேவ் பண்ணி ரன் பண்ணிடலாம். ஸோ தலையோட ரேசிங் அது வந்துருச்சு. அப்புறம் ஆக்டர்ஸ் இருக்கிற ஆக்டிங் வந்துருச்சு. அப்புறம் விஜய் தளபதியோட டான்சிங் வந்துருச்சு. ஆக்டர்ஸோட ஆக்டிங் வந்துருச்சு. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா ஹையரார்கியல் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அது பார்க்கலாம். மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து ஜாவால சப்போர்ட் கிடையாது. ஓகே, ஸோ அது ஏன் எந்த மாதிரி யாரும் த்ரோ பண்ணலாம், ஸோ அதுன்றத நம்ம இதுல பார்த்துக்கலாம். மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து நீங்க கிளாஸஸ் வச்சு மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் கிடையாது. பட் ஆனா இன்டர்ஃபேஸ் வச்சு நம்மளால மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். நியூ பேக்கேஜ் com dot indoor machans dot மல்டிபிள் இன்ஹெரிட் அப்படின்னு ஒரு பேக்கேஜ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, பேக்கேஜ் கிரியேட் ஆயிடுச்சு. அது கீழே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ் கிரியேட் பண்ணியும் கிளாஸ். ஸோ இதுல நம்ம வந்து தளபதி அண்ட் தலை 2 கிளாஸ் கிரியேட் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து தளபதி. தளபதின்ற கிளாஸ கிரியேட் பண்றோம். ஓகே, ஸோ இதுல வந்து பப்ளிக் வாய்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் போடுறேன். ஓகே, தட க்ளோஸ் பண்ணிக்கிறோம். உள்ள வந்து ஒரு சிஸ்டம் இதுல பாத்தீங்கன்னா தளபதியோட டான்சிங். ஓகே, இது சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்றோம். தலை அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றோம். அதே மாதிரி ஒரு மெத்தட் ஒன்று கிரியேட் பண்றோம். பப்ளிக் வாய்ட் get ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்படின்னு ஒரு கிரியேட் பண்றோம். ஓகே, ஸோ இதுல பாத்தீங்கன்னா சிஸ்டம் போடுறோம். இதுல வந்து ரேசிங். ஓகே, சேவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் தளபதி 2 கிரியேட் பண்ணிச்சு. இன்னொரு அந்த சைல்ட் கிளாஸ், அதான் யாரு, அண்ணன் புரட்சி தளபதி கிளாஸ் கிரியேட் பண்றோம். புரட்சி தளபதி என்ன பண்றாருன்னா, தலை கிட்ட இருக்கிற ரேசிங் எடுக்கிறாரு, தளபதி கிட்ட இருக்கிற டான்சிங் எடுக்க ட்ரை பண்றாரு. ஓகே, ஸோ இப்போ இவரோட மெத்தடை கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி இவரால் முடியுமா முடியாதா அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் வந்து எக்ஸ்டென்ஸ் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தலையோட ரேசிங் எடுக்க ட்ரை பண்றேன். ஓகே, டன் கம்மா கொடுக்குறேன். தளபதி அப்படின்னு நான் கொடுத்துட்டேங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு எக்ஸாம் ட்ரை பண்ணி போடுறேன். ஸோ இங்க எனக்கு வந்து எனக்கு வந்து எரர் பண்ணுது. சின்டாக்ஸ் எரர் டோக்கன் அன்எக்ஸ்பெக்டட். உங்களால பை டிஃபால்ட் 2 கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ தளபதி இருக்குங்க இல்லையா, இது ஏன் அது அலோவ் பண்ண மாட்டேங்குது அப்படின்னா, இப்போ வந்து நான் வந்து இங்க கெட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வச்சிருக்கேன். தளபதியில பாத்தீங்கன்னா இதுலயும் கெட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், தலையிலையும் கெட் ஸ்பெஷல் கேரக்டர், ரெண்டுமே பாத்தீங்கன்னா மெத்தட் நேம் சேம் தான். ஓகே, சோ இப்போ நான் வந்து புரட்சி தளபதி வந்து என்ன பண்ணிருக்கேன், எக்ஸ்டென்ஸ் தளபதி அப்படி பண்றப்போ என்ன ஆகும்னா, சப்போஸ் ஒருவேளை ஜாவா அலோவ் பண்ணிருந்துச்சு அப்படின்னா, இப்போ நான் வந்து 2 கிளாஸையும் எக்ஸ்டெண்ட் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, இது வந்து எதை வந்து ஷோ பண்ணும், ரேசிங்கை ஷோ பண்ணுமா இல்ல டான்சிங்கை ஷோ பண்ணுமா? ஸோ அதனாலதான் வந்து ஜாவா பை டிஃபால்ட்டா இதை அலோவ் பண்ணல, இந்த மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அலோவ் பண்ணல. ஓகே, ஸோ அதனால தான் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட். பட் ஆனால் நீங்க வந்து கிளாஸை தான் வந்து உங்களால வந்து இந்த மாதிரி எக்ஸ்டென்ட் பண்ண முடியாது. பட் ஆனால் நீங்க ஒருவேளை ஒரு இன்டர்ஃபேஸஸ் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, இன்டர்ஃபேஸை வந்து நீங்க வந்து மல்டிபிளா இது பண்ணிக்கலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ற வச்சுக்கோம். இங்க இன்டர்ஃபேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ இதுல வந்து அதே தான்,
தலை ஐன்னு கொடுக்குறேன். ஓகே, பப்ளிக் அண்ட் ஓகே ஃபினிஷ் பண்றேன். ஓகே, இன்டர்ஃபேஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா இதுல நம்ம என்ன பண்றோம், அந்த மாதிரி ஒன்று இதுல கிரியேட் பண்ணலாம். பப்ளிக் வாய்ட் கேட். இது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாடி வந்து நம்ம கொடுக்க முடியாதுங்க இதுல. ஓகே, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எப்படின்றத கொடுத்துருச்சு. ஓகே, சேவ் பண்ணிட்டேன். ஓகே, தலை ஐ. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னா தளபதிக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து கிரியேட் பண்றோம். தளபதி ஐ அப்படின்ற ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து கிரியேட் பண்றோம். ஓகே, ஸோ இதுலயும் அதே மாதிரி பப்ளிக் வாய்ட் கெட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்படின்ற ஒரு மெத்தடை வந்து கிரியேட் பண்றோம். ஸோ இன்டர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் நம்மளால வந்து பாடி வச்சு என்ன பண்ண முடியாது, ஒரு மெத்தட்லாம் கிரியேட் பண்ண முடியாது. நீங்க அதுக்குள்ள எதுவுமே உங்களால பண்ண முடியாது. நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ற மூலியமா இந்த இன்டர்ஃபேஸ்ல இருக்கிற அந்த மெத்தடை நம்மளால இன்வோக் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றோம்னா புரட்சி தளபதி கிளாஸ்ல போறோம். இந்த எக்ஸ்டென்ஸ் பண்ண முடியாது இல்லையா? இப்போ என்ன பண்றோம்னா இன்டர்ஃபேஸை வந்து உள்ள எடுத்துட்டு வரோம். ஸோ இன்டர்ஃபேஸை பண்ணணும்னா இம்ப்ளிமெண்ட்ஸ்ன்றது போகணும். கிளாஸ்னா எக்ஸ்டென்ஸ், இன்டர்ஃபேஸ்னா இம்ப்ளிமெண்ட்ஸ். தலை ஐ கமா தளபதி ஐ. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா தலை அண்ட் தளபதி ரெண்டுத்தையுமே வந்து கம்மா போட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். பட் ஆனால் கிளாஸ்ல என்னால் கம்மா போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ண முடியல. ஸோ இந்த இடத்துல ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நான் இது மேலே ஹோவர் பண்ணனா ஆட் அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட்ஸ் வந்து பாருங்க. ஸோ இதை கொடுக்கறது மூலியமா கெட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்படின்னு வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த கெட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா தலையோட இன்டர்ஃபேஸ்லயும் இருக்கு, தளபதியோட இன்டர்ஃபேஸ்லயும் இருக்கு. பட் ஆனா என்ன ஒரு இதுன்னா அது ரெண்டுத்துலயுமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து மெத்தடுக்குள்ள நம்ம எதுவுமே ஒரு அந்த ஃபங்க்ஷன் எதுவுமே நம்ம டிஃபைனே பண்ணல. லைக் வந்து இது என்ன ஒர்க் பண்ணுன்றதை நம்ம டிஃபைன் பண்ணல. ஓகே, ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து இதனாலதான் வந்து கிளாஸஸ் வச்சு சப்போர்ட் கிடையாது. ஏன்னா கிளாஸ்ன்றத பொறுத்த வரைக்கும் உங்களால வந்து மெத்தடுக்குள்ள நீங்க பாடியில ஏதாவது எழுதிவீங்க. பட் ஆனா இன்டர்ஃபேஸ்ல அது ஒரு இது கிடையாது. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா பாருங்களேன், இப்ப நான் தலையிலயும் வந்து தலை ஐ அதுலயும் வந்து கெட் ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு, தளபதி ஐலையும் கெட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்ன்ற மெத்தட் இருக்கு. சோ இப்ப நான் ரெண்டுத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்றேன். பட் ஆனா எனக்கு வந்திருக்குது ஒரே ஒரு மெத்தட் தான். சோ இதுதான் வந்து இந்த டைமண்ட் ப்ராப்ளம் சொல்லுவாங்க, மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் டைமண்ட் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. சோ அதனாலதான் வந்து கிளாஸஸ் வச்சு மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் சப்போர்ட் கிடையாது.